தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்படி ஜெபித்து பாருங்கள், உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இப்படி ஜெபித்து பாருங்கள், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாம் தினந்தோறும் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை. விசுவாசத்திலே தளர்ச்சி ஏற்படுகிறது. ஏதோ கோயிலுக்கு போகிறோம், வேண்டிட்டு வர்றோம், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்படி ஜெபித்து பாருங்கள், உங்களுடைய ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். எப்படி? வேதம் கூறுகிறது, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவை என்னதென்று பிதாவானவர் அறிவார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆக நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய தேவை என்ன அப்படின்ட்டு ஆண்டவருக்கு தெரியும். அடுத்ததாக, நீங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவசியுங்கள் என்று கூறுகிறார் ஆண்டவர். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எதோ கிடைச்சா கிடைக்குது, சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஜெபிக்காமல், ஜெபிச்சுட்டு ஜெபத்தில் நாம் கேட்டதெல்லாம் கிடைத்தது என்று விசுவசியுங்கள் என்று சொல்கிறார். விசுவசிக்கணும். ஜெபத்தில் நாம் பல்வேறு தேவைகளை கேட்கிறோம். சரீர சுகம், ஐஸ்வர்யம், பல தேவைகளை நாம் கேட்கிறோம். அவற்றையெல்லாம் கிடைத்து விட்டது என்று விசுவசிக்கணும். அடுத்ததாக, இன்னும் கொஞ்சம் மாற்றி நாம் ஜெபித்தால் நன்றாக இருக்கும். எப்படி என்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எனக்கு சரீர சுகம் வேண்டும் என்று கேட்பதை விட, எனக்கு சரீர சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்க வேண்டும். ஒருத்தவங்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை அப்படின்னா, கர்த்தாவே எனக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை, என்னுடைய சிறுநீரக நோயை குணப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய இதய நோயில் பிரச்சனை, என்னுடைய இதய நோயை குணப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு கல்லடைப்பு பிரச்சனை, இந்த கல்லடைப்பு பிரச்சனையை குணப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு குழந்தை இல்லை, மலடியாக இருந்த என்னை பிள்ளைத்தாட்சி ஆக்கியதற்காக ஸ்தோத்திரம். இப்படி ஜெபிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய போதகர்கள், கள்ள போதகர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழ வேண்டும் அப்படின்பாங்க. ஒரு கண்ணீர் அழ வேண்டாம், ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய தேவன் நம்மளை அழ வச்சு கொடுக்குற தேவன் கிடையாது. சரிங்களா? நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதாத்தான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிற தேவன் கிடையாது. நம்முடைய தேவன் நல்லவர். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடிய வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆண்டவர்கிட்ட சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியோடு கேளுங்க. கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசியுங்கள். பெற்றுக்கொண்டோம் என்று நன்றி செலுத்துங்கள். ஜெபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய தேவன் அழ வச்சு கண்ணீர் வடிக்க வச்சு கொடுக்குற தேவன் கிடையாது. நிறைய பாஸ்டர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடணும், அழணும், கதறணும். அவர் என்ன அடுத்து நம்ம பிள்ளை? ஆண்டவருக்கு நம்ம என்ன மாற்றாந்தாய் பிள்ளையா? அவருடைய சொந்த பிள்ளை. நம்ம பிள்ளையை நம்ம பிள்ளை பிஸ்கட் கேட்குறது கொடுக்குறோம்ல, அள வச்சு கண்ணீர் வடிக்க வச்சு தான் நம்ம கொடுப்போமா? கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஜெபத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவசியுங்கள். அதோடு மட்டுமல்லாமல், ஜெபத்தில் கேட்டுக்கொண்டவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்.